பிஸ்னஸ்குள்ளே வரும்போது நான் நிறைய ஃப்ளாப் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ளாப் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுத்துல நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணி தான் இன்றைக்கி என்னால் இத்தனை அவுட்லெட்ஸ் போட முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துச்சு? ஃபர்ஸ்ட்டு ஆனது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 37 lakhs சம்திங் ஏதோ நான் லாஸ் பண்ணேன். ஓகே, ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். 37 லட்சம் அது ஃபர்ஸ்ட்டு ஃபெயிலியர் சின்ன வயசில். எல்லாரும் சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன இது பண்ணுறா அது பண்ணுறா. அந்த சீட்டில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும் என்னோட பெயின் என்ன அப்படின்றது. வெட்டிங் லவ் மேரேஜ் தான். ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்குள்ள டேர்ம்ஸ் செட்டே ஆகலை. சரி, இல்லை அது வேலைக்கு ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம் ஒன்ஸ் போகிறோம் அப்படின்னா இப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். பட் ஆனால் எனக்கு அந்த 2 ட்வின்ஸ் கை குழந்தைங்க பார்க்கும்போது எனக்குள்ள நான் எஸ் அழுதேன். நான் எப்போவுமே சொல்கிறேன் இல்லையா, ஒன் டே அழுவேன் மேக்ஸிமம். பட் இது எனக்கு எப்போவுமே இருக்கும். இந்த பெயின் எனக்கு லைஃப் லாங் இருக்கும். நார்மல் ஃபேஷியல், ஃப்ரூட் ஃபேஷியல்லேருந்து இப்போது ஹைட்ரா ஃபேஷியல் வரைக்கும் நாலேஜபிளாக இருக்காங்க, ரொம்பவே தெரியுது. ஸோ இந்த ஹைட்ரா ஃபேஷியலோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். டிஸ்கவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சிட்டிங் எடுக்கிறதுக்கும் 3வது சிட்டிங்கில் நீங்கள் உங்களுடைய ஃபேஸை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நிறையா பேர் பண்ணுற தப்பு இது. ஒரு தடவை எடுத்துகிட்டு எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ஒரு தடவையில் ரிசல்ட் வராது. எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்கும், என்னதான் இன்ஜெக்ஷன் எடுத்தாலுமே நம்ம முகம் மட்டும் தான் கலர் ஆகுமா, கையெல்லாம் கலர் இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் பியூரிஃபை ஆகி அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செல்ஸில் எல்லா விஷயத்தையும் மாற்றி உங்களுக்கு ஃபுல் க்ளோ தான் கிடைக்கும். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அக்ஷய திருதியை முன்னிட்டு ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை மே 12 வரை மட்டுமே. ஸோ மக்களே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே இவங்க ஒரு பெரிய உமன் என்டர்பிரனர். மேம் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்கள் உங்களுடைய டீமாக இங்கே எங்களை இவ்வளோ தூரம் ஹானர் பண்ணதுக்கு. ஓகே, மேமை பற்றி சொல்லணும்னா மேம் பேர் மீனாட்சி. ஸோ அவங்க ஒரு விமன் என்டர்பிரனர். அது மட்டும் இல்லாமல் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. மேமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பிஸ்னஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது சலூனில் இருக்கும். அது மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒரு அகாடமி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொட்டிக் இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மேமை பற்றி. நான் சொல்கிறத விட அவங்கக்கிட்ட கேட்டு எப்படி இது ஸ்டார்ட் பண்ணிங்க, உங்களோட கெரியர் க்ரோத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நேகிதிக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேம் பேசலாமா? ஷூர். ஸோ ஆக்சுவலாக நானும் உங்களை மாதிரி ஒரு விஜேவா தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் விஜேவா தான் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணேன். அது பிளான் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்தது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சரி, ஓகே பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. ஸோ அதுக்கப்புறம் மீடியா பிஸ்னஸ்லாம் என்ன அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ குட்டிலேருந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு மட்டும் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்ன பிஸ்னஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி மட்டும் ஒரு கனவோடையே இருந்தது. ஸோ அப்புறம் விஜே போனதுக்கப்புறம் சரி மீடியாவே என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேட் டிரெக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஷோஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு குக்கிங் ரொம்ப இஷ்டம். ரொம்ப ரொம்ப நல்லாவே கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ ரெஸ்டாரண்ட்டு, கேன்டீன் அந்த மாதிரி போச்சு. ஸோ விஜே என்னுடைய அடுத்த லெவல் சீரியலாக மாறிச்சு. அதுவுமே தானாக வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான், காட் கிரேஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங்க்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி ஆரம்பித்து நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட் கொடுக்கறது அப்படி சின்னதாக ஆரம்பித்து அது கடைசியில் ரெஸ்டாரண்ட் ஆகுன்றது தெரியாது. பட் ரெஸ்டாரண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொட்டிக் எப்படின்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய இந்த அஸ்ட்ராலஜி ஷோஸு, டெம்பிள் அந்த மாதிரி டிவோஷனல் ஷோஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ பார்க்குறவங்களுடைய சாரீஸ், அக்சசரிஸ் எல்லாம் பார்த்து கேட்கும்போது சரி இதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லாமே அங்கங்கே கிடைச்ச ஒரு இதை வச்சு தான் நானாக உருவாக்குனது ஒன்றுமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு சுகன்யா. நம்ம பேசிட்டே போகலாம். பிஃபோர் தட் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் இங்கே கொடுக்கலாம். ரியலி? அப்படின்னு ஏன் மேம் இந்த வேகாத வெயில்ல காஞ்சு போய் வந்தனால இப்படி சொல்றீங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, நீங்க இங்க சர்வீஸ் எடுத்துக்கிட்டு பிடிச்சி நீங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்வீங்க இல்லையா? மை ப்ளஷர். அதனால உங்களுக்கு ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் கொடுத்துடலாம். அண்ட் ஹேர் நல்லா அயன் பண்ணி ஒரு டான்ஸ் மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன். சூப்பர் மேம். ஸோ நம்ம உள்ள போய் உங்களை ரெடி பண்ணிட்டே கூட நம்ம பேசலாம்.
சலூன்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பர்பா இருக்கு. Thank you. நல்லா மெயின்டைன் பண்றீங்க. Thank you so much. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல் சொல்லவே வேண்டாம். நீங்க எப்படி ஸ்மைலிங் பியூட்டியா இருக்கீங்களோ அவங்களும் அப்படியே தான் இருக்காங்க. ஆமா. ஸோ எப்படி மேம் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா எப்படி மூவ் பண்ண முடியுது உங்களால? இல்ல ஆக்சுவலா எனக்கு இன்னொரு ஃபேஸும் இருக்கு, நல்லாவே டெரரா இருப்பேன். ஓகே. பட் சேம் டைம் எஸ் நான் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொலைட்டா சாஃப்ட் ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் ஒரு டைம் லைன் இருக்கும், அது வரைக்கும் இருந்தாங்கன்னா இதே ஃபேஸ் எப்பவுமே பார்க்கலாம். அந்த பார் கொஞ்சம் தாண்டும் போது கண்டிப்பாக என்னோட கோவமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மேம்க்கு வந்து எந்த அளவுக்கு சிரிக்கிறாங்களோ கோவமும் வரும் அப்படின்றதும் மைண்டில் இருக்கும். அதனால எனக்கு கோவப்படாமல் எப்பவுமே பார்த்துப்பாங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா நான் எப்படி ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கேனோ அதுதான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். சிடுசிடுன்னு, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து சர்வீஸ் ரிலேட்டட் இல்லையா, கஸ்டமர் எப்பவுமே நம்ம பேம்பர் பண்ணணும், சிரிச்சிட்டு இருக்கணும், அவங்க இருக்கிற டென்ஷன் எல்லாம் மறக்க தான் இங்கே வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் நம்ம சிடுசிடுன்னு இருந்தோன்னா இங்கே வர்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். அதனால் அது அவங்களுக்கு எப்போவுமே ஃப்ரீ டைம் அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் மாதிரி எப்போவுமே நடக்கும். மேம் இப்போ விஜேவா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மீடியாவில் வந்துட்டு டப்புன்னு இந்த யோசனைலாம் வந்தாலும் கூட ஒரு கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விஜேவாக இருக்கும் போது என்னோடய ஏர்னிங்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து சீரியல்குள்ளே வரும்போது என்னோடய ஏர்னிங்ஸை, அதை தாண்டி நான் அசோசியேட் டைரக்டரெல்லாம் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படி வந்து குட்டி குட்டி ஏர்னிங்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும் போது நம்மளுடைய பே எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகிடும் இல்லையா. ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேமும் கிடச்சிது, நமக்கு ஒரு நல்ல இன்கம் சோர்ஸும் வந்தது. ஸோ என்னோடய இன்கம் எப்போவுமே என்னோடய மீடியாவில் வர்றது என்னோடய வீட்டுக்கு தான். ஸோ என்னோடய வீட்டுக்கு மீன்ஸ் என்னோட அம்மா என்னோட குழந்தைங்களுக்காக தான். அதை தாண்டி நான் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது நான் நிறையா வந்து ஃப்ளாப் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ளாப் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுத்துல நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணி தான் இன்றைக்கி வந்து என்னால் இத்தனை அவுட்லெட்ஸ் வந்து போட முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பிஸ்னஸ் அப்படின்றதுக்கு கேபிட்டல் தேவை. ஸோ அது வந்து எப்படி எனக்கு மீடியாவோ இல்லை இந்த பிஸ்னஸ் அமைக்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சோ, இன்வெஸ்டரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு கோல்டன் இன்வெஸ்டர்ஸ் சொல்லலாம். ஸோ அவங்களுமே என்னுடைய வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இன்வெஸ்டர்ஸ் அமைஞ்சாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க கம்பெனியில். ஆனால் இப்போ இந்த இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு டேர்ம் நான் எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆச்சு. இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபெயிலியர் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிச்சுது? நான் என்னன்னா ஒரு விஷயம் அது எப்படின்னு எனக்கு தெரியல, நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக எடுத்து மூவ் ஆன் பண்ணி போயிடுவேன். என்னால் ஒரு பிரச்சனையை வந்து ஒரு மேக்ஸிமம் 1 day, அதுக்கு மேலே என்னால் வந்துட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்னடா அது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்து நான் என்னோட ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அது மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ஆனது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 37 lakhs சம்திங் ஏதோ நான் வந்து லாஸ் பண்ணேன். ஓகே, ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். 37 லட்சம் அது ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் சின்ன வயசில். ஸோ பண்ணிவிட்டேன். அந்த டைம் நான் அழுதேன், கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அந்த அழுகிற ஃபேஸ் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் என் ஹஸ்பண்டோட இருந்த டைம். ஸோ நான் பாட்டுக்கு வீட்டில் ரூமில் இருப்பேன். அந்த 1 day தான், அந்த டே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி போர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் ரொம்ப கலோக்கியெல்லாம் நைட்டேக்கே கொஞ்சம் நான் நார்மல் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு கேட்டாங்க, எப்படி உன்னால் இந்த மாதிரி இருக்க முடியாது? என் தம்பி அடிக்கடி கேட்பான். அந்த 37ன்றது ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பலதை நம்ம வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே 2-3 hours இருக்கும். அதிகபட்சம் 1 day தான் இது வரைக்கும் நான் அழுதுருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே சரி ஓகே இது நமக்கு நடந்துருச்சு, அது என்னவோ தெரியல, அது ஒரு மைண்ட் செட் எனக்கு சின்னதுலேருந்தே இருக்குது. ஸோ அதனால மேபி அப்படியே ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு மேம். யூனிவர்ஸ் பிலீவர்னால அதை எடுத்துக்கலாமா? எக்ஸாக்ட்லி, எனக்கு யூனிவர்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நமக்கு எது கிடைச்சாலும் நல்லது கிடைச்சாலும் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், கெட்டது கிடைச்சாலும் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இதோட மேஜிக் எப்போ இருந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க? யூனிவர்ஸ் பிலீவ் அப்படின்றது, அதாவது நம்ம குழந்தையில ஸ்கூலிங் டேஸ்லலாம் வந்து அது கடவுளா யூனிவர்ஸா அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறத நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். பட் எனக்கு அந்த டிவோஷனல் டிவைனிட்டி இதில் ரொம்பவே வந்து எனக்கு ஈடுபாடு அதிகம். அது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதுக்காக நான் விழுந்து சாமி கும்பிட்றது அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஆனால் எனக்கும் அந்த யூனிவர்ஸ்க்கான கனெக்ஷன் வந்து அது எனக்கு தெரியும், என்னால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் அப்படியே கொஞ்சம் ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சு பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப எனக்குள்ள ஒரு கனெக்ஷன்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ அதனால இப்போ எனக்கு ஃபஸ்ட்டை விட இன்னும் நான் வந்து மெச்சூர்டாக ஒரு மாதிரி மோல்ட் ஆயிட்டேன்னு சொல்லலாம். ஸோ எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகே இப்போ கூட இத்தனை பிஸ்னஸ் இருக்குது, இது நாளைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பாசிட்டிவாக சத்தியமாக இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்து
கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். நெகட்டிவாக ஏதாவது ஒன்று அமைஞ்சதுன்னா அதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ பண்ணதால தான் எனக்கு அந்த நெகட்டிவும் வருதுன்றது நான் புரிஞ்சுக்கணும். அது நான் என் கூட இருக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எஸ் மேம், எங்களுக்கும் சொல்லி கொடுங்க. 37 லட்சங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. இல்ல மேம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பழகி இருப்பீங்க. அதுக்கப்புறம் இதுல போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போது உடைஞ்சு நொறுங்கி நொறுங்கிருப்போம். நம்ம அது வந்து வெளியே நம்ம வாங்கியிருப்போம், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பதில் சொல்லணும், எல்லாமே இருந்தது. பிக்கல் புடுங்கலா இருக்கும். இல்ல நான் கேஷுவலா எனக்கு அப்பத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் இருக்காங்க, அப்பத்துல இருந்து இன்வெஸ்டர் இப்பயும் இருக்காங்க. அதாவது நம்ம எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம ஏமாத்தி ஓடி போயிட்டோம் மறைஞ்சிட்டோம்னா கண்டிப்பா பிரச்சனை, தப்பு. நம்ம அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எப்படி நம்ம வந்து வாங்கும் போது எல்லாரோடையும் உட்காந்து பேசுறோமோ அதே இது பிரச்சனை வரும்போதும் நம்ம எல்லாரும் உட்காந்து பேசினாலே அது ஆக்சுவலி சரியாயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசுனதால தான் எனக்கு அப்போத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸு, அப்போத்துல இருந்த இன்வெஸ்டர்ஸ் இன்னமும் எனக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு மீடியாலே பார்த்தீங்கன்னா டே 1 நான் ஷூட்டிங் போனேன். என்னோட அசிஸ்டன்ட் அக்கா கிட்டத்தட்ட 15-17 இயர்ஸ் இன்னும் என் கூட தான் இருக்காங்க. இப்போ சீரியல் நீங்க வரப்போ அந்த சீரியலோட பயணம் ஸ்டார்டிங்ல வந்துட்டு எப்படி நீங்க சீரியலுக்குள்ள போனீங்க? ஆங்கர்ல இருந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மேனேஜர்ஸ் கிட்ட இருந்து சேனல்ல இருந்து என்னோட நம்பர் எடுத்து தான் கேட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரியாது எனக்கு நடிக்க வரும் வராது. நான் பேசிக்காக கிளாசிக்கல் டான்ஸர், இப்போ வரைக்கும் கச்சேரிஸ் அதெல்லாம் பண்ணுவேன். அதனால எனக்கு எக்ஸ்பிரஷனும் அது வந்து பெரிய இதுவாக இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த கேமரா ஃபியர்ன்றது எனக்கு ஆக்சுவலி இல்லை. அப்புறம் அது ஒரு சீரியல் 2 சீரியல் ஆச்சு. அதுவே இப்போ ஒரு த்ரூ அவுட் ஒரு 12-13 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் என்ன மேம்? ஃபர்ஸ்ட் சீரியல் நான் பண்ணது வந்து அதுவும் டிவோஷனல் தான், ஒரு முருகனோட சப்ஜெக்ட். ஆமாம். ஸோ அது பண்ணேன். அண்ட் அது கண்டினியூட்டிவாக வந்து அடுத்தது நான் சிவனோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ சிவனுடைய டிவோட்டியா எனக்கான ஒரு கதை இருக்கும். ஸோ அதுவும் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னன்னு தெரியல, எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் ரோல்ஸாகவே வந்தது. சரி ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிட்டு. உங்களுக்கு பிடிச்ச ஷேட் எது இதில்? ஷேட் வந்து ஆக்சுவலி நெகட்டிவ் வந்து நல்ல நமக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கிடைக்கும். இப்போ பாசிட்டிவாக நம்ம ஒரே மாதிரி தான் ஃபேஸ் வச்சுக்க முடியும். நெகட்டிவ்ல வந்து நம்ம நிறைய ஷேட்ஸ் காட்டலாம், நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு இது சட்டலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அது லைக் எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப சைக்கிக்கான ஒரு கில்லராலாம் நான் வந்து ஒரு சீரியல் தான் பண்ணேன். ஸோ அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஸ்கோப் இருந்தது. ஸோ இந்த சீரியல் பயணத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத கேரக்டர் நேம்னு இருக்கும்ல, ஸோ எல்லா மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கும்ல, அப்படின்னா என்ன நேம் அது சொல்வீங்க? ஸோ அது வந்து நான் அகெயின் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த சிவன் சீரியல் சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த குங்கிலி கலையனார்னு சொல்லிட்டு அவரை பற்றின ஒரு ஸ்டோரி. அதில் என்னோட பார்ட் ஒன்று இருக்கும். நான் ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவ, கல்யாணமே பண்ண மாட்டேன், சிவன் தான் உலகம் நான் இருப்பேன். ஸோ அப்போ நான் ஒரு தடவை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது என் சாரி வந்து இப்படி சரியும். அப்போது என் சாரி சரியுது, ஆனாலும் அபிஷேகம் விடக்கூடாதுன்னு பால் ஊற்றிட்டே இருக்கும்போது சிவனுடைய சிலை வந்து இப்படி எனக்காக சாஞ்சி கொடுக்கும். ஸோ இது வந்து அந்த புராண கதையில இருந்த ஒரு உண்மையான கதை. ஸோ அந்த டைம் எனக்கு அந்த ஸ்கெடியூல் ஃபுல்லாகவே நான்வெஜ் எடுக்க மாட்டேன். அது ரொம்ப எனக்கு சென்டிமெண்ட்டான ஒரு சீரியல். அது நான் டப்பிங் நானே தான் பண்ணேன் அது மட்டும். ஸோ அந்த சீரியல் எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும். டச்டா இருக்கும். நீங்க அதுக்காக ஹார்ட் வொர்க் பண்ணிருப்பீங்க. அதுல அந்த கண்டாங்கி சாரிலாம் கட்டிட்டு அந்த சீரியல் செட், அந்த சீரியல் முடிகிற வரைக்குமே ஒரு டிவைனிட்டியோட நல்லா இருந்தது அது. ஸோ ரொம்ப டிவோஷனலா வந்துட்டு அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லிட்டீங்க. பட் வந்து நாங்க ஒரு வில்லியா உங்களை பார்க்க ஆசைப்படுறோம். ஸோ எங்களுக்காக ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இந்த மாதிரி. ஹேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ராஜேஷை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இவ்வளோ வேலையை நீ பண்ணியிருப்ப. நான் அவனை அடையிறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆமாம், நீ எங்கேருந்து திடீர்னு வந்ததும் எப்படி உன்னால் ராஜேஷ் இவ்வளோ ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது? இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இதோட அவன் கண்ணில் நீ பட்ட அவ்வளோதான் சொல்லிட்டேன். மரியாதை இடத்த காலி பண்ணிவிடு. உன் படிப்பு எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓடி போயிடு. இல்லை, எனக்கு ராஜேஷ் வேணும். சூப்பர் மேம், நல்லா அப்படி கேரக்டராகவே மாறிட்டீங்க. இவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸ்ல நான் இப்போ நம்புறேன். இப்போ கண்டிப்பா நம்புறேன். அந்த 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 ஸ்பார்க்ல வந்துட்டு போவோம் அப்படிங்கிறது. வெரி நைஸ் மேம். மேம், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் காட் யார்? அஃப்கோர்ஸ் சிவன். சிவன். எதுனால ரொம்ப பிடிக்கும்? ஏன் தெரியாது, எனக்கு சின்னதுலேருந்து சிவன்னா அவருடைய பரதநாட்டியம் இல்லையா? ஸோ எனக்கும் கனெக்டிவான ஒரு காட்.
பரதநாட்டியமும் நான் அதனால தான் யூனிவர்ஸ் பிலீவ் பண்றேன். பரதமும் எங்க ஃபேமிலியில இந்த மாதிரி கர்நாடிக் சங்கீதமும் பரதநாட்டியம் இதெல்லாம் யாரும் எதுவும் கத்துக்கிட்டது அதெல்லாம் கிடையாது. பட் டச்சோடு இப்போ வரைக்கும் நான் வந்து கச்சேரிஸ் போறேன். அண்ட் நமக்கு ஒரு அகாடமி இருக்கு, அங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு சிவனோட நட்ராஜரோட கனெக்ஷனான விஷயம் இல்லை. அதனால குட்டிலேருந்தே நான் யூகேஜ்லேருந்தே பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி சொல்லுங்க மேம். உங்கள் ஃபேமிலியில் இப்போ எப்படி நீங்கள் இந்த கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? அது ஸ்ட்ரகிள் வந்து அது ஃபினான்ஷியலாக இருக்கும், அதை ஒரு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுடுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன இது பண்ணுறா அது பண்ணுறா. அந்த சீட்டில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அதனோட பெயின் என்ன அப்படின்றது. ஸோ அந்த 30 days ரொட்டேட் ஆகும்போது எல்லாருக்கும் வந்து இவ்வளோ நல்லா சாரி பண்ணுறா, இவ்வளோ நல்லா இது கட்டிக்கிறா அது கட்டிக்கிறா. அந்த 30 days நான் பண்ணுற வியாபாரம் தான். நான் வந்து ப்ராஃபிட் பற்றி பேசல. முதல்ல என்னுடைய பசங்களுக்கு நான் கொடுக்க போகிற அந்த பேமெண்ட் ஆகட்டும், சேல்ரி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து நமக்கு கேபிட்டல் தாண்டி நம்ம அந்த ரெவென்யூ கொண்டு வரதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய ஸ்ட்ரகிள் வந்து இருக்குது. ஃபேமிலின்னு பார்த்தா எனக்கு வந்து ஆக்சுவலாக 3 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு பையன், அதுக்கப்புறம் எனக்கு ட்வின்ஸு. ஆமாம். பட் நான் இப்போது ஹஸ்பண்டோட இல்லை, நான் சிங்கிள் பேரண்ட் தான். அம்மாவுடைய சப்போர்ட் எனக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? சலூன் ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் தான். ஸோ ரெஸ்டாரண்ட்டுங்கும் போதே இருக்கிறதுலே வந்து ரொம்ப டஃபஸ்டான ஒரு பிஸ்னஸ் வந்து ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் ரொம்ப டஃப்பு. நமக்கு வந்து தூங்குறது அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் நான் மீடியாலையும் இருக்கிறதுனால நமக்கு ஃபேஸும் முக்கியம். ஆனால் எனக்கு அங்கே பிஸ்னஸும் போயிடக்கூடாது. அதனால நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 3 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 3 மணி அப்படின்றது வந்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நம்ம போய் ஜஸ்ட் லைக் தட் யாராவது அனுப்பி விடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரேட்டு அது வந்து அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. நம்மனா எது கம்மியாக இருக்குது, எது போடலாம் அப்படின்றது நம்ம யோசிப்போம். ஸோ அதனால் நான் கோயம்பேடு போகிறதுலேருந்து எல்லாமே நான் என் கண்பட என் பார்வையில் பண்ணாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ நான் கிச்சனுக்கு போயிடுவேன், 3:30 போயிடுவேன். ஸோ போயிட்டு எனக்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு நான் அங்கேருந்து ரெடியாகி ஷூட்டிங் ஸ்பாட் போவேன். எனக்கு மீல்ஸ் ஒன்ஸ் ரெடி ஆனோடனே நான் டேஸ்ட் பார்க்கறதுக்கு எனக்கு லொக்கேஷனுக்கு வந்துடும். ஸோ அது டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டுட்டு கஸ்டமருக்கு இது பண்ணுவாங்க. எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியல. என்னால் டைம் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாருக்கும் போதுமான டைம் வந்து இருக்கும். அண்ட் நம்மளால் எவ்வளோ பேர்டன் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோதான் நமக்கு முடியும். இப்போது இந்த ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான டேர்ம்ஸாக ஆயிடுச்சு. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன் கிட்ட தான் வந்து நம்ம அதெல்லாம் அந்த சக்ஸஸை அதோட தியரியை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டடாக அதை கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி உடஞ்ச தருணம் வந்து ஆக்சுவலாக என்னென்னா என்னோட வெட்டிங் வந்து லவ் மேரேஜ் தான். என்னோட ஃபர்ஸ்ட் பையன் அபினவ் முத்ரன் அவங்க பிறந்து ஒரு 1 year நாங்கள் வந்து செப்பரேட் ஆகிட்டோம். ஸோ செப்பரேட் ஆகிட்டு ஒரு 8 years நாங்கள் வந்து தனியாக தான் இருந்தோம். நான் தனியாக தான் இருந்தேன். அப்போ தான் நான் இந்த பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணிகிட்டே இருந்த டைம். இந்த விஸ்வாசம் படம் மாதிரி சொந்தக்கார பிள்ளைங்களாம் பேசி திரும்ப வந்து இல்லை நீ அவரோட இருந்துரு அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் திரும்ப ஒன்றா ஜாயின் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் எனக்கு வந்தது ட்வின்ஸ், கரெக்டாக அந்த கோவிட் பீரியடில். ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்குள்ள டேர்ம்ஸ் வந்து செட்டே ஆகலை. நான் எப்படின்னா எனக்கு வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், அது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஹஸ்பண்ட் வாட்டெவர், சிஸ்டர் வாட்டெவர், நான் போய் ரொம்ப கச்சாமுச்சான்னு பண்ணிக்க மாட்டேன். பிடிக்கலையா இந்த மாதிரி அழகாக உட்காந்து பேசிட்டு நம்ம இதுவாகிடணும். அதை விட்டுட்டு அவங்கள பற்றி பேசி அவங்கள பிடிச்சி நம்ம சட்டையை இதெல்லாம் தேவையில்லாத சீன் ஆக்சுவலி. அதில் வேஸ்ட் ஆஃப் டைம் இன்னும் சொல்ல போனால். ஸோ இப்போ திரும்பவும் எங்களுக்குள்ள டேர்ம்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போது சரி இல்லை அது வேலைக்கு ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னா இப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். பட் ஆனால் எனக்கு அந்த 2 ட்வின்ஸ் கை குழந்தைங்க பார்க்கும்போது எனக்குள்ளே நான் வந்து அழுதேன். நான் எப்போவுமே சொல்கிறேன் இல்லையா, 1 day அழுவேன் மேக்ஸிமம். பட் இது வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். இந்த பெயின் வந்து எனக்கு லைஃப் லாங் வந்து இருக்கும். எல்லாருமே வந்து நான் பார்க்க வந்து லக்ஷணமாக ட்ரெடிஷ்னலாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்குள்ளேயும் வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. எனக்குள்ளேயும் அந்த தாலின்ற ஒரு விஷயம் மட்டும் ஏன் நமக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னு இருக்கும். அப்புறம் நானே இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மைண்ட் டைவர்ட் ஆகிடுவேன். இருந்தாலும் எனக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கும். நான் வெளியே காட்ட மாட்டேன். காட்டினா இவங்க எல்லாரும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால் என் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து நான் ஹாப்பியாக இருப்பேன், ஸ்போர்ட்டிவாக இருப்பேன், அதை தான் நான் காட்டுவேன்.
பட் அந்த பெயின் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர் மட்டும் மிஸ் ஆகுதே லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இருக்கும். ஸோ இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ண நீங்கள் நினச்சிருப்பீங்க, கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. ஹோல்ட் பண்ணுறதுனால தான் இப்பயுமே அவங்க ஏதாவது முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணால் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நான் விஷ் பண்ணுவேன். அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணுவேன், என் பர்த்டேக்கு அவங்க விஷ் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன்ல, என்னால் இவ்வளோ தான் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனக்கு வந்து இருந்தால் ரொம்ப ட்ரூவாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம அதுக்கு ஹாய் பாய் இதில் இருந்துடலாம் அப்படின்னு தோணும். ஸோ அவரோட இருந்த முக்கியமான தருணம், ரொம்ப மெமரபிள் மூமெண்ட்னா என்ன? மெமரபிள் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் டே 1 அவர் என்னை வந்து கரிஷ்மா பைக்கில் பிக்கப் பண்ண அப்படி. ஸோ அப்போ வந்து எனக்கு வெளி உலகமே தெரியாது, குட்டி பிள்ளை. அப்போ தான் வேலைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வேலை தெரிஞ்சுக்கணும்னு கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஆக்சுவலாக யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய கம்பெனியில் தான் என்னை போய் சேர்த்து விட்டது. ஸோ அவங்க அம்மாவோட கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது தான் அவர் என்னை மீட் பண்ணார். அது என்னோ தெரியல, லவ் வாஸ் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி பார்த்த உடனே வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டா அப்படி. அது வந்து அது அந்த திருமங்கலம் சிக்னல். ஸோ அது எப்போ போனாலும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கும். ஸ்வீட். ஸோ யார் ப்ரப்போஸ் பண்ணா? அவர் தான் ஆப்வியஸ்லி. பாட்டெல்லாம் பாடி ஃபர்ஸ்ட் கரிஷ்மா நான் வேற மாட்டேன் சொல்லிட்டேன். அடுத்த நாள் வந்து கார் எடுத்துட்டு வந்தேன், பைக்ல தான் இல்லை கார்ல ஏறுங்கன்னு. ஸோ அப்போ வந்து இந்த கையில் மிதக்கும் கனவாணி ரக்ஷகன் சாங் பாடி, அவர் மியூசிக் காலேஜ்ல கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட். அந்த சாங்லாம் பாடி எனக்கு மியூசிக் பைத்தியம் வரியா, மனுஷன் நல்லா பாடுறாரே, அது வேற பேர் வேற சிவன் வேற வருது. ஸோ அதனால சரி இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றதுக்கு வேற 8 வருஷம் ஆச்சு. ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணி பிரேக்கப் ஒரு 8 வருஷம் ஆச்சு. அது என்னோ தெரியல, 8 வருஷத்துக்கும் எங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டின்னு நினைக்கிறேன். ஆமா, இன்ஃபினிட்டியா கூட இருக்கலாம். பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்றீங்க அப்பாவை பத்தின விஷயங்களை? அப்பா பத்தினா என்னோட ஃபர்ஸ்ட் பையன் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான். எப்படி என் ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி இப்பயும் என் ஃப்ரெண்ட்ஸோட கேங் அவுட்டிங் எங்கே போனாலும் என் பையனும் கூட வந்துடுவான். அவன் எல்லாமே மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவான், அவனுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு அதுக்கப்புறம் வந்த ரீமேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வரைக்கும் நான் அவனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்வின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேட் அப்பாவோட இதுவே தெரியாது. இப்போ வரைக்கும் அப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் அவங்க கூப்பிட்டது கிடையாது, அவங்க பேசினது கிடையாது. மேபி இப்போ அடுத்து ப்ரீகேஜிலேருந்து இப்போ எல்கேஜி யூகேஜிலாம் போகும்போது அவங்களுக்கு தெரியும். பட் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, என்னோட கிட்ஸ் வந்து என்ன மாதிரி கொஞ்சம் ப்ராட் மைண்டாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மீறி வேணும்னா ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம ஒன்றும் நீ பேசவே கூடாது அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லி. ஓகே. திரும்ப அவர் வந்து பேச முயற்சி பண்ணா பேசுவீங்களா? அவர் எப்பயானு நல்லா ஹேங் அவுட்லாம் இருக்கும்போது மிஸ்யூலாம் வரும், மெசேஜ் வராமலாம் இருக்காது, அதெல்லாம் வரும். பட் அது ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை ட்ரையல் பார்த்தோம், அதுக்கப்புறமும் நம்ம சேர்ந்தோம், திரும்ப அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும் போது கஷ்டம் இல்லையா. ஸோ எனக்கு யாரும் சீ சொல்லிக்க வேண்டாம். இந்த ஒரு அட்லீஸ்ட் இப்போ நான் ஹாப்பியாக தானே சொல்கிறேன். ஸோ அதனால ஓகே. ஸோ டேக் இட் ஈஸி அப்படின்னு. கஷ்டம்தான் கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். சரி, ரீசெண்டாக கூட நாங்கள் ஒரு குக்கரி ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தா ஒரு கமெண்ட் வந்தது, கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஷோ பண்ணோம். ஸோ அதில் வந்து நான் வந்து தாலி வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க கமெண்ட். அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோம், என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம். உண்மையிலேயே நமக்கு தாலி பிடிக்கும், வேணும்னு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிற கேரக்டரா இல்லை அது உதாசீன இது எதுவுமே தெரியாது. பட் இதை நான் ஜென்ரலாக சொல்ல வரேன் பப்ளிக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் போடலாமேன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுற வேண்டான்றது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இது நானாக இருக்கிறதுனால போச்சு. ஒருவேளை ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணுங்க யாராவது பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து நாங்களே ஷோ பண்ணோம், தாலி முக்கியமாக ஆண்கள் அணியலாமா அப்படிலாம் பண்ணோம். ஸோ இதுக்கு இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது எவ்வளோ இரிட்டேட் ஆகுறீங்க நீங்கள்? இரிட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் டே அம்மா சொன்னாங்க, நெக்ஸ்ட் டே ஷோக்கு போகும்போது பாப்பா தாலி அப்படின்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், அவங்களுக்காக நம்ம ஏன் மாற்றிக்கணும் இல்லையா. என்னோட அட்டையருக்கு நான் அன்னைக்கு போடணும் போடல நான் தான் டிசைட் பண்ணும். சீரியலில் நாங்கள் தாலி போடுவோம் கழட்டுவோம், இதெல்லாம் ரொட்டீனாக நடக்கிற விஷயம்தான். அஃப்கோர்ஸ் எனக்கும் அந்த கேரக்டர் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்காங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அது வந்து போட்டுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான், சென்டிமெண்ட்டான விஷயந்தான். இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறது இல்லையா. ஸோ நானாக இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பர்சனல் பிரச்சனை இருந்தாலும் நம்ம அங்கே கேமரா பார்த்து நம்ம சிரித்து பேசி தான் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு வெரி பேட் கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது வந்து இருக்கும். நான் வந்து அந்த பிரியிற அந்த டைமில் வந்து எனக்கு ஷூட்டிங்கில் நான் பிஸியாக இருந்த நாட்கள் தான். இப்போ தான் பிஸ்னஸ் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கனால கொஞ்சம் அது கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ பிஸியாக இருந்த டைம் தான். ஃபோன் வரும், பேசுவோம்.
சண்டை போடுற டைமில் வந்து சண்டை போடுற சென்ஸ் அந்த ஆர்கியூமெண்ட் டைமில் வந்து தனியாக போவோம். ஷார்ட் ரெடினா அசிஸ்டன்ட் அக்கா கூப்பிடுவாங்க, அழுவோம், கண்ணீரை தொடச்சிட்டு தான் ஷார்ட் முன்னாடி வருவோம். இது வந்து நம்ம ஒன்ஸ் கேமரா நம்ம மக்களுக்காக நம்ம வந்து இந்த ஒரு ஆர்ட் தான் இதுவுமே. இது நம்ம கொடுக்குறோம் நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம ஃபேமிலி பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, கடன் பிரச்சனை எதுவுமே நம்ம மைண்டில் ஆக்சுவலாக வரக்கூடாது. அது வந்து கஷ்டம்தான், ஆனால் அவன் தான் உண்மையான கலைஞன்றது நான் சொல்வேன். ஏன்னா அது நான் ஆத்மார்த்தமாக பண்ணுற ஒரு விஷயம். இப்போ வந்து எனக்கு சீரியலில் நடிக்கிறது வந்து பேமெண்ட்டுக்காக அப்படின்றது இல்லை. ஒரு நாள் நடித்தாலும் நான் நல்லா நடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு பண்ணுற ஒன்று. ஸோ நான் அதுதான் இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்வேன். எல்லாருமே தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இப்போல்லாம் வந்து கேமரா முன்னாடி வந்துட்டாலே ஒரு கிரேட் வந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு வருது. அது வந்து காட்டுறாங்க. அது வந்து வேண்டவே வேண்டாம். இதுவுமே நம்ம போகிற ஒரு ஐடி கம்பெனியோ ஏதோ ஒரு மாதிரி தான். ஸோ நம்ம முகம் காட்டி மற்றவங்க வந்து சந்தோஷப்பட வைக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்காக நம்ம அப்படின்றது மட்டும் நம்ம எப்போவுமே வந்து நினச்சிட்டோன்னா அந்த கேமராக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து பண்ணணும். சம்மருக்கு நம்ம ரொம்ப டேன் ஆகுறோம் தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் உடம்பு வந்து சூடாயிடுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக இது நம்ம ரொட்டீன்லேயே வந்து நம்ம எப்போவுமே இந்த சப்ஜா சீட்ஸ் போட்டு தான் தண்ணி வந்து குடிச்சிட்டே இருப்பேன். நார்மல் கிளைமேட்டில் சப்ஜா சீட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவேன். தண்ணி நிறையா ஆக்சுவலாக எல்லாருமே சொல்லுவாங்க, அது ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். நம்ம ஒரு பெரிய பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அதை நம்ம குடிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே ஒரு குட்டி குட்டி பாட்டில்ஸாக வாங்கிட்டிங்கன்னா அது ஒரு 10-20 தடவை ரீஃபில் பண்ணாலும் தப்பு இல்லை. அப்போ நீங்கள் டக்குன்னு குடிச்சு முடிச்சிடுவீங்க, அடுத்த பாட்டில்ஸ்க்கு நீங்கள் வந்து போயிடலாம். இப்போ சம்மருக்கு சப்ஜா சீட்ஸோடு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக பண்ணிக்கணும் அப்படின்னா வீட்டிலே ரெமெடி பண்ணால் நிறையா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். கத்தாழை, தயிர், மஞ்சள், வாட்டவர். இங்கே நம்மளுடைய சலூனில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டாலஜிஸ்ட்டும் வருவாங்க. ஆமாம், நான் வந்து ஆர்டிஸ்டாக என்னோட கெரியரில் என்னோட ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் பர்சனலாக என்னை ட்ரீட் பண்ண டாக்டர் தான். ரொம்ப பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கும், டாக்டர் பிரியான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய சலூன் இங்கேயும் சரி கோடம்பாக்கமும் சரி வருவாங்க. ஸோ 3 hours கன்சல்ட்டிங் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் இருக்குது, ஸ்கின் பீல் இருக்குது, ஸ்கின் மாஸ்க் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இப்போ அப்கிரேடில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்சுவலி முடிஞ்சால் அவங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இன்டர்வியூ முடிச்சு நீங்கள் கூட ஒரு ஹைட்ரா எடுத்துக்கலாம். ஷியோர் மேம் எல்லாருமே பேசுகிறாங்க ஹைட்ரா ஃபேஷியல். இப்போ ரொம்ப வந்து எல்லாருமே புரிதல் வந்து ஒரு ஃபேஷியல், நார்மல் ஃபேஷியல், ஃப்ரூட் ஃபேஷியல்லேருந்து இப்போது ஹைட்ரா ஃபேஷியல் வரைக்கும் நாலேஜபிளாக இருக்காங்க, ரொம்பவே தெரியுது. ஸோ இந்த ஹைட்ரா ஃபேஷியலோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். ஹைட்ரா ஃபேஷியல் வந்து ஒருத்தங்க ஒரு தடவை பண்ணிவிட்டு நான் வெள்ளையாகவே ஆலை, நான் க்ளோவாகவே ஆலை அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வச்சு பண்ணுறோம், சலூன் தெரபிஸ்ட்டும் பண்ணுவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக நம்ம வந்து டாக்டர் வச்சு பண்ணுறோம், காஸ்மெட்டாலஜிஸ்ட் வச்சு பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிட்டிங்கில் எப்போவுமே எதுவுமே கிடைக்காது. எப்படி நம்ம பிஸ்னஸ் அடி வாங்கி கற்றுக்கிட்டோமோ நம்ம ஸ்கின்னுமே வந்து பழக ஒரு ட்ரீட்மெண்ட்டை இப்போ உங்களுடைய ஸ்கின் டோன் பார்த்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு 4 சிட்டிங் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றே நம்ம மக்கள் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வந்து பேமெண்ட்காக இத்தனை சிட்டிங் வர சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி இன்ஸ்டியூட் சிலது இருக்கும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து முக்கியம் இல்லைங்களா? ஸோ மற்ற இடங்களை விட இங்கே வந்து எல்லாமே வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். டிஸ்கவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு சிட்டிங் எடுக்கிறதுக்கும் 3வது சிட்டிங்கில் நீங்கள் உங்களுடைய ஃபேஸை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நிறையா பேர் பண்ணுற தப்பு இது. ஒரு தடவை எடுத்துகிட்டு எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ஒரு தடவையில் ரிசல்ட் வராது. நீங்கள் ஒரு 2-3 சிட்டிங் எடுத்தால் தான் கரெக்டாக எடுக்கணும். அண்ட் உங்களுக்கு நாங்கள் அந்த 15 days கழிச்சோ 1 month கழிச்சோ வர சொல்லும் போது அந்த ஸ்கின் ரொட்டீன் கொடுப்போம், அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் நல்ல நைட் பார்ட்டி பண்ணுவேன், இல்லை ஸ்கின் கேர் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே நான் 15வது நாள் வருவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் எந்த சேஞ்சஸும் தெரியாது. ஸோ மேம் இப்போ வந்து எக்ஸ்டர்னலாக ஓகே, பட் இன்டர்னலாக சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்களா, அது எந்த அளவுக்கு வந்து? ஸோ நம்மக்கிட்டேயுமே வந்து குளுட்டத்தையான் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையுமே நான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக பே பண்ணி ரொம்ப IEMGக்கான இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. இது எல்லாமே விட்டமின்ஸ் தான், போடலாம் தப்பில்லை. ஆனால் ஒரு பாடிக்குள்ளே ஒரு பிளட்டில் ஒரு ஃபோர்ஸாக ஒரு மெடிசன் உள்ளே போய் ரியாக்ட் ஆகி உங்களுடைய ஸ்கின் வந்து பளபளப்பாக ஆக போகுது. இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிடாத கீரை, பீட்ரூட், கேரட்,
ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அதுக்கு பதிலாக இன்ஜெக்ஷனாக போட்டுடுறோம். அவ்வளோதானே தவிர அதை போய் நம்ம உடனே கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் எம்ஜிஸ் போக வேண்டாம். என்ன கேட்டால் மீடியமாக நம்மளோட ஹெல்த்துக்கு தேவையானபடி சிலர் வீக்லி ஒன்ஸ் எடுப்பாங்க, சிலர் நான் அது கூட நான் சொல்லுவேன் 15 days ஒன்ஸ் எடுத்தாலே போதும். ஓகே, எவ்வளோ எம்ஜிஸ் எடுக்கலாம்? ஸோ 15 அதுவுமே வந்து டாக்டர் உங்களுடைய அந்த பிபி எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் 15 days ஒன்ஸ் எடுக்கலாம். எடுத்துகிட்டு மற்றபடி நம்மக்கிட்ட டேப்லெட்ஸ் இருக்குது ஸ்கின் க்ளோக்கு அண்ட் ஸ்கின் ரொட்டீன் க்ரீம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்த 15 daysல நீங்கள் இன்ஜெக்ஷன் போடும்போது உங்கள் ஸ்கின்ல நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். மேம் எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்கும், என்னதான் இன்ஜெக்ஷன் எடுத்தாலுமே நம்ம முகம் மட்டும்தான் கலர் ஆகுமா, கையெல்லாம் வந்து கலர் இல்லை? இது வந்து பார்த்தீங்கன்னா பீல்ஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பீல் வந்து பேக் நெக்கு எடுக்கிறீங்க, இங்கே எடுக்கிறீங்க, இல்லை ஃபேஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா அது மட்டும்தான் உரியும், அங்கே மட்டும்தான் க்ளோ கிடைக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பிளட்டுக்குள்ளே போய் இன்ஜெக்ட் பண்ண போகிறது. ஸோ உங்களுடைய பிளட் பியூரிஃபை ஆகி அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செல்ஸில் எல்லா விஷயத்தையும் மாற்றி உங்களுக்கு ஃபுல் க்ளோ தான் கிடைக்கும். அண்ட் அப்போ கூட உங்களுடைய ஃபேஸ் நம்ம ஒரு மாதிரி பாதுகாப்போம், கை ஒரு மாதிரி பாதுகாப்போம், நெக் ஒரு மாதிரி பாதுகாப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கவர்டாக வெளியே போகிறோம், இல்லை ஒரு ஏசிலே காரில் போயிட்டு வரோம், இல்லை ஸ்கூட்டினா கூட ஃபுல் கவரில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் க்ளோ கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஃபேஸுக்கும் கைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபேஸ் ரொம்ப க்ளோ இருக்கும், கை கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ தேவைப்பட்டால் நீங்கள் கைக்கு மட்டும் வேணால் பீல் போட்டுக்கலாம். மேம் உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்னா என்ன? சக்ஸஸ்னால் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஆக்சுவலி அதுதான் உண்மை, எப்போவுமே உண்மையாக இருக்கணும். இப்போது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க், இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவேன். சில பேர் என்ன ஹார்ட் ஒர்க்லாம் ஒன்றும் இல்லை ஸ்மார்ட் ஒர்க். உங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கா இல்லை ஸ்மார்ட் ஒர்க்? ஆஃப்கோர்ஸ் நான் அதனால தான் சொன்னேன், இப்போயுமே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவேன், பார்ட்டி பண்ணுவேன், ஜாலியாக இருப்பேன், என் கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியலன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே தான் இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னொரு சார் வந்து எஜுகேஷன் மஸ்ட் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் எது எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக டிகிரி பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு என்ன வருமோ அதுதான் வரும். ஓகே, இப்போ நான்லாம் வந்து ஸ்கூல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். ஆனால் நான் என்ன படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இல்லை, நான் வந்து என்னோட 10th standard மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே நான் ஒரு டிகிரி ஹோல்டர்னு நினச்சிப்பாங்க. அதனால் வந்து எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. அப்போது எனக்கு அறிவு இல்லாமல் இல்லை. ஓகே, அதனால நான் எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன சொல்வேன்னா, படிக்கிறீங்க படிக்கல அது ரெண்டாவது விஷயம், ஆனால் ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறதா இருந்தால் கூட உங்களால் வந்து ஈஸியாக வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருக்கணும், எழுத படிக்க தெரியணும், கணக்கு தெரியணும். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸ் கூட வரவே முடியாது. நான் வந்து படிக்கவே மாட்டேன், எனக்கு வந்து காங்காச்சானா கூட தெரியாது, ஆனால் நான் வியாபாரம் பண்ணுவேன்னு சொன்னால் முடியாது. ஸோ அதனால் படிப்பு எல்லாருக்குமே தேவை, மஸ்ட். அந்த பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. சில பேருக்கு எஜுகேஷன் இல்லாமல் ஒரு டிப்பிக்கல் வில்லேஜில் இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறது ஒரு புரிதல் இல்லாமல் ரொம்ப சூசைடல் தாட்ஸ்லாம் வந்துட்டு நிறையா வரும். ஸோ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்க வந்துட்டு இதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எமோஷ்னலி கனெக்டட். இது வந்து அவங்களுடைய ஆழ் மனசுல இருந்து மாற்றிக்கிட்டா மட்டும்தான் இது மாறுமே தவிர நம்ம வந்து எது வேணால் சொல்லிடலாம். பட் அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க விரக்தியில், இந்த அம்மாவுக்கு என்ன இதெல்லாம் இருக்குது, பட் இந்த அம்மாவுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து நம்ம தான் முதல்ல வெளியே வரணும். எப்போவுமே நம்ம சோகமாக ஒரு சிம்பத்தியோடு இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எப்போவுமே அந்த வைப் மட்டும்தான் இருக்குமே தவிர நம்மக்கிட்ட இந்த சந்தோஷன்றது ஒன்று அங்கேயே தான் இருக்கும், கிட்ட வரவே வராது. இவங்கன்னா எப்போவுமே இப்படி தானே இருக்காங்க. அந்த ஹாப்பி மூமெண்ட்டு கூட அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் தூரமாகவே தான் இருப்பாங்களே தவிர நம்மக்கிட்ட வரவே மாட்டாங்க. ஸோ அவங்கள மாற்றிக்கணும். நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளானே வந்து ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ இதில் நிறைய உமனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கங்கே ஒரு வில்லிவாக்கம், அண்ணா நகர், சைதாப்பேட் ஒரு ஏரியாவில் யாரெல்லாம் வராங்களோ ஃப்ரீ தான், யாரும் பேமெண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருக்கோ அது வந்து நம்ம எடுத்து முதல்ல அவங்கள வந்து மென்டலி சைக்கலாஜிக்கலி அவங்கள வந்து ப்ரிப்பேர் ஆக்கிட்டு, சிலருக்கு வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கிங் தெரியும், சிலருக்கு தையல் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தையல்லாம் தெரிஞ்சிருக்காது, ஊக்க வைக்க தான் தெரிஞ்சிருக்கும், அதுவுமே பரவாயில்ல.
நம்மளுடைய டெய்லரிங் யூனிட்ல அவங்களுக்கு அந்த ஒரு வேலை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு 5 years பிளானும் நம்மளுடைய கம்பெனியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாருக்கான பிரச்சனை இருக்கிறவங்க கூட தாராளமாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம், பேசலாம். ஸோ சிம்பிளாக நம்ம கிட்ட இருந்து தான் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்க. நம்ம லவ் பண்ணுற பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கலாம், ஏண்டி இது வேண்டாம், ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அப்போ என்ன நினைப்பாங்க, இல்லை அக்கா வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லி பிளாக் பண்ண பிள்ளைங்களாம் இருக்காங்க என் லைஃப்ல. ஸோ அவங்களுக்கு இப்போ புரியாது, அந்த ஒரு டைம் வரும்போது புரியும். ஸோ அந்த மாதிரி ஹஸ்பண்டை விட்டவங்க இருப்பாங்க. ஹஸ்பண்டை விட்டவங்க சிலர் வந்து நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு என்ன மீடியா ஃபேமு, பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. லோன்லினஸ் அப்படின்றது பணக்காரங்க, ஏழை, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க அப்படிலாம் பார்த்து வராது. லோன்லினஸ்ன்றது லோன்லினஸ் தான். அது வந்து நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ரிலேட்டிவ்ஸு, என்னுடைய பிள்ளைங்க, இப்படி நான் வந்து என்னுடைய அட்மாஸ்பியரை ஜாலியாக வச்சுக்கிறேன். ஓகே, அதை தாண்டி எனக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதனால நம்மளை தான் நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். உங்களை பார்க்கும்போது மீனாட்சி மாதிரி இருக்க அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ வந்து எப்படி வந்து உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறீங்க? எவ்வளோ யங்காக இருக்கீங்க மேம், எப்படி? இல்லை, வந்து கேட்பாங்க, நம்ம வந்து ஒரு 3 குழந்தைங்க பிறந்திருக்கு. ஸோ வந்து கேட்பாங்க, நான் கொஞ்சம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் ரொம்ப ரேர் என் வாழ்க்கையில நான் போடுறது. வேற சும்மா ஒரு இது குழந்தை பிறந்துட்டாலே வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் போட்டுருவாங்க. இப்படிதான் மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. அதுக்குன்னு ஒரு ஜேர்னியே வீடியோவா எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்ல? நான் வந்து என்னோட பரதநாட்டியம் விடாம இருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ வரைக்கும் நான் ஆடிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் ஆமாம், அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுற ஒரு ஒர்க் அவுட்டுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவுமே கிடையாது. ஃபுட் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி நல்லாவே நான் ஃபுட் மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு எங்கே போனாலும் சரி, அவுட்டோர் போனாலும் சரி, எனக்கு வந்து வீட்டு ஃபுட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அம்மா வந்து தயிர் வந்து உர ஊற்றுறதுலேருந்து நான் அவுட்டோர் போனால் கூட அந்த தயிர் உர ஊற்றுற மண்பானை எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஃபுட் வந்து கான்ஷியஸ் ஜாஸ்தி. மற்றபடி ஸ்கின் ரொட்டீன் வந்து ஹாப்பியாக இருக்கணும் சுகன்யா. ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு எங்கே இருக்கலாம். ஹாப்பியாக இருக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? அது வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ட்ரஸ்ட் மீ, நாட் ஃபார் த இன்டர்வியூ, ரொம்ப லைவ்லியாக இருக்கு மேம். லைக் எல்லா ஆரம்பத்துலேருந்து நான் இப்போ வர இது பண்ணுறேன். ஏதாவது ஒரு இமோஷனல் இது பண்ணால் கூட உங்கள் கண்ணுள்ளே இருந்துருதே வெளில வராது. ஏன்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போதே ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. இவங்களை வேணாம், இதுக்கு மேல நெகட்டிவா கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வந்து வச்சிருக்கீங்க. ஸோ அதான் ஒரு பெரிய சக்சஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆமா, அந்த மேக்னெட்டிக் பவர் எல்லாராலையும் உருவாக்கிக்க முடியும். நம்மளை சுத்தியே நமக்கு ஒரு ஷீல்டு போட்டுக்க முடியும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி எந்த நெகட்டிவும் நம்ம கிட்ட வரவே முடியாது. அந்த பவரும் நமக்குள்ளதான் இருக்கு. இதுக்காக போய் நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர் பார்க்கணும், இல்லை இது பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. அஸ்ட்ராலஜர் ஞாபகம் வருது, நமக்கு கொளத்தூர்ல வந்து ஒரு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்ட் ஆஃபீஸும் இருக்கு. ஸோ அங்கேயும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வருவார், அவரும் வெளியே இருக்காங்க, நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அக்குபஞ்சர் அது ரிலேட்டடாகவும் நிறைய அந்த சுகர் ஆகட்டும், எல்லா விதமான டிசீஸுமே வந்து க்யூர் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல் டாக்ஸ்லேயுமே பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ பிடிக்கும் உங்களை? எனக்கு கிட்ஸ் தான் ஒழுகும். ஆக்சுவலாக இதுக்கு நான் கண்டிப்பாக எமோஷன் ஆவேன். எனக்கு கிட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் பிறக்க வச்ச நான் பெத்த அந்த 3 கிட்ஸ், ஓகே, அந்த 3 கிட்ஸ் பார்த்தா தானாக தான் வளருவாங்க. என் கூட இருக்கிற என்னோட ஸ்டாஃப் ஆகட்டும், நான் சொன்ன 15 வருஷமாக இருக்கிற என்னோட அசிஸ்டன்ட் அக்காவாகட்டும், அவங்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் 60 years இருக்கும். பட் அவங்க எல்லாருமே எனக்கு என்னோட பிள்ளைங்க தான். இவங்க எல்லாருமே தான் என் குழந்தைங்களை தூக்கி வளர்த்தது, ஊட்டி விட்டது. இன்னைக்கு பெருசாக இருக்காமத்துறேன்னா இவங்க எல்லாருமே வளர்த்துருக்காங்க. நான் வந்து இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுலேயே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு என்னோட ஸ்டாஃப், என்னோட இன்வெஸ்டர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே என்னோட பிள்ளைங்க தான். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அக்ஷய திருதியை முன்னிட்டு ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை மே 12 வரை மட்டுமே.